காவேரி வீட்டில் வந்து காவேரியோட ப்ரெக்னென்சி தெரியாதால அவங்கள வந்து அதிகமாக வேலை வாங்குறாங்க. இதனால் காவேரி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டும் பயப்படுறாங்க. ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க காவேரி. இந்த சூழ்நிலை நிவின் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறதும் அதே டைமில் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறது பார்த்துட்டு யமுனா வந்து நிவினை ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. காவேரிக்கும் வந்து நிவினுக்கும் ஏதோ வந்து 2 பேருக்கும் தவறான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க நிவின் கிட்ட. நிவின் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என் அக்காவும் ரொம்ப மோசமானவளாக இருக்கா, இவங்க 2 பேரும் இப்படி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க. காவேரி கிட்ட வந்து பேசுகிறதில்ல. அவங்க வந்தாலும் அவங்க பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை காவேரி வந்து விஜயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அவர் என்னை எப்படிலாம் பார்த்துப்பாரு, இந்த வீட்டில் யாருக்குமே என்னை வந்து பெரிய விஷயமா தெரியல, ஆனால் விஜய் என்னை மகாராணி மாதிரி கொண்டாடுவார், அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு யாருமே எனக்கு வந்து என்னை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க காவேரி. விஜய் நினச்சி ஏங்கி தவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து விஜய் வந்து அவங்க மாமாவை கூப்பிட, வெண்ணிலாவோட மாமாவை கூப்பிட போயிருக்காரு. அதுக்குள்ளேயும் அவங்க மாமா வந்தால் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுவார். வெண்ணிலாவை அனுப்பக்கூடாது இந்த வீட்டை விட்டு, வெண்ணிலா வரமாட்டேன்னு சொல்லணும். அதுக்கு ஏதாவது வந்து பண்ணியே நம்ம தீரணும். வெண்ணிலாவோட மனசு மாறணும். வெண்ணிலாவோட மனசு மாறாமல் நம்ம வந்து அவங்கள இங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வெண்ணிலா வந்து எப்படி பேசி அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, விஜய் வேறு அவங்க வந்து வெண்ணிலாவோட மாமா கூட வெண்ணிலாவை அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காருப்பா, அது விஷயமா தான்ப்பா வெளியூர் போயிருக்காரு அப்படின்னோடனே, சரிம்மா நீ கவலைப்படாத, அந்த வெண்ணிலா பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இங்கே எப்படிப்பா கூட்டிகிட்டு வர முடியும், ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாமா, எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து, சரிங்கப்பா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்கிறாங்க. அதன்படி வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தான் வீட்லேயே இருப்பேன் வெண்ணிலா, போர் அடிக்கும் உங்களுக்கு, நீங்கள் வாங்க, உங்களை முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், வெளியெல்லாம் சுற்றி காட்டுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு வம்படியாக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து பசுபதி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்ணிலா வந்து இவங்க அப்படின்னு சொன்னேன், இவர் தான் என்னோடய அப்பா, இவரும் நானும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ண தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே குழம்புறாங்க. இங்கே பாருமா, உனக்கு நல்லது நினைக்க தான் நானும் நினைக்கிறேன், அந்த காவேரி இருக்காளே அவள் ரொம்ப மோசமானவ, அவ கூடலாம் விஜய் வாழணுன்ற அவசியமே கிடையாது, நீ தான் விஜய்க்கு சொந்தக்காரி, நீ தான் எல்லாமே விஜய்க்கு, நீ விரும்பிட்டு எப்படிமா நீ அவளுக்கு விட்டு கொடுக்க முடியும், அதனால் விஜய் உனக்கு தான், நிச்சயமான விஜய் எனக்கு கிடைப்பாரா, கண்டிப்பாக கிடைப்பாரு, நீ கவலையே படாத, எங்கள் கூட சேர்ந்துட்டல, நாங்கள் சொல்கிறபடி நடந்துக்கோ, இங்கே பாரு விஜய் இப்போ எங்கே போயிருக்காரு தெரியுமா, எங்கே போயிருக்காரு, உங்கள் மாமாவை கூப்பிட்டு தான் போயிருக்காரு, எப்படியாவது உங்கள் மாமாவை உன் கூட அமுச்சு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு, அதன்படி வந்து உங்கள் மாமாவை அமுச்சு வச்சுருவாங்க, உங்கள் மாமா கூட ஒன்று, அது நடக்கவே கூடாது, நீ வந்து உங்கள் மாமா கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லணும், இது ஏன் வீடுன்னு சொல்லணும், முக்கியமாக விஜயை விட்டு நீ போகவே கூடாது, விஜயை நீ விட்டுட்டு போயிட்ட காவேரி இங்கே வந்துடுவா, அப்புறம் காவேரி விஜயும் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், விஜய் நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன்ல அப்படின்னு நாங்கள் சொல்கிறபடி கேளு, இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எனக்கு விஜய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா வெண்ணிலாவை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த உறுதியோடு தான் நீ இருக்கணும், யார் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது, சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த காவேரிக்கு விஜய்க்கு எப்படி கல்யாணம் நடந்தது, என்னால் நம்பவே முடியல, ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது கேட்டு வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. உன் மேலே தான் விஜய்க்கு விருப்பம், அந்த காவேரியை அவன் அக்ரிமெண்ட் போட்டு தான் அவர் கல்யாணம் பண்ணார், எல்லாம் சும்மாமா, உனக்கு தான் விஜய் வந்து சொந்தம், அந்த காவேரிக்கு சொந்தமே கிடையாது, நீ கவலையே படாத, எப்படியாவது விஜயை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அந்த காவேரி உன் வாழ்க்கையில் தலையிடாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதாம்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வெண்ணிலா, மறுபடியும் விஜய் கிடைக்க போகிறாருன்னு.